guys, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எஸ் புதன்கிழமை தான், ஒரு நாள் டிலே ஆனாலும் பரவாயில்ல. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மேக்னெட் ஃபேக்ட்ஸ். ஸோ மேக்னெட் ஃபேக்ட்ஸில் ஒரு வித்தியாசமான வீடியோ வந்திருக்கு. அதாவது நம்ம யூஸ்வலாக வாங்குவோம்ல ப்ராடக்ட்ஸ், அந்த பிராண்டு அவங்களே இப்போ கோபால் பல்படியில் வந்து வைர பல்படி அப்படின்னு விற்றாங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ்லேயே எக்ஸ்பென்சிவ் வேர்ஷன் ஒன்று இருக்கும். அது மாதிரி இப்போ நம்ம டெய்லி வாங்குற கருவாடு வந்து திடீர்னு அந்த கம்பெனி தங்க கருவாடு அப்படின்னு வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி யூஸ்வல் ப்ராடக்ட்ஸோட எக்ஸ்பென்சிவ் வேர்ஷனும் அவங்க விட்டுருக்காங்க. ஒன்று நமக்கு சில நேரம் தெரிஞ்சிருக்கலாம், இப்படி வந்ததே தெரியாமலும் இருக்கலாம். அது என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ரோல்ஸ் ராய்ஸ் கார் விலைக்கு விற்கிற சைக்கிளை பார்த்துருக்கீங்க? கொடூரமான விலைக்கு விற்கிற டிஷ்யூ பேப்பர் எதுன்னு தெரியுமா? இந்த ஒத்த துண்டு பிஸ்கெட்டுக்கே அத்தனை லட்சம் ரூபா விலை. டெய்ரி மில்க் சாக்லேட்டோட அதிக விலை விற்கிற வெர்ஷன் எதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு? சாதாரணமா நம்ம புழங்கிக்கிட்டு இருக்க பொருட்களோட விலை உயர்ந்த வெர்ஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்த்து வியக்க போறோம். அதனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் உங்க பிஸ்கட். எல்லாரும் பிஸ்கெட் வாங்கியிருப்போம், சாப்பிட்டுருப்போம். 10 ரூபால இருந்து 100 ரூபால இருந்து ஃபாரின் பிராண்டா போனா 1000 ரூபாய் வரைக்கும் விற்கும். ஆனா அதையெல்லாம் தூக்கி டீல முக்கிற அளவுக்கு அநியாய விலை மதிப்பு கொண்ட ஒரு பிஸ்கெட் எது தெரியுமா? கோல்டு பிஸ்கெட். அது தங்கத்துல, இது திங்கிறதுல. திரையில நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு பிஸ்கெட், அதாவது இந்த ஒரு பீஸ் பிஸ்கெட்டோட விலை நீங்க புதுசா வீட்டுக்கு ஒரு காரை வாங்கிடலாங்கிற அளவுக்கு இருக்கும். நெசம்தான் 2015ல ஏலம் விடப்பட்ட இந்த ஒரு பிஸ்கெட் துண்டோட விலை அமெரிக்க மதிப்புல $23,000. நம்ம ஒரு காசுக்கு 20 லட்சத்துக்கும். ஏன்னா இந்த பிஸ்கட் செஞ்சு 103 வருஷம் ஆகுது. அதுல போட்டிருக்கல 103 year old பிஸ்கட். சாப்பிட முடியாது, ஃபுட் பாய்சன் ஆகி மேல போகுதுன்னா 20 லட்சத்துக்கு வாங்கி சாப்பிடுங்க. ஏதோ ஒரு காலகட்டத்துல அந்த போர் நடக்கிற டைம்ல ஏதாவது வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. அப்ப அதுல ஒரே ஒரு இது மட்டும் இருக்கு. நான் நினைச்சேன் இது வந்து இல்ல சாப்பிடுறதுக்கு சேல்ஸ்ல இருக்குன்னு. இது ஒரு அரிய பொருள், பொக்கிஷம் மாதிரி. என்ன வச்சிருக்கேன் மிஸ்டி சொல்லுது 103 வருஷமா. நான் ஒரு 10 வருஷமா ஒரு சாக்லேட் வச்சிருக்கேன், அதை இடத்துல விட முடியாதா? விட முடியாது, விடக்கூடாது. மேல பாக்குறதுக்கு 10 ரூபாய் பிஸ்கெட் மாதிரி நார்மலா இருக்கு. இதுக்கு அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, ஸ்பில்லர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ்ங்கிற கம்பெனியால உருவாக்கப்பட்ட பைலட்டுங்கிற பிஸ்கெட் தான் இது. உயிர் பிழைக்கிறதுக்கான எமர்ஜென்சி சர்வைவல் கிட்ல வைக்கப்படுற இந்த பிஸ்கெட்டை இவ்வளவு மதிப்புல இருக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு மேட்டர் தான். இத மூழ்கி போன டைட்டானிக் கப்பலுக்குள்ள இருந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வரலாற்றுல இந்த மாதிரி பிஸ்கெட்ல ரெக்கவர் பண்ணிருந்தாலும் அதெல்லாம் எதுவும் இந்த மாதிரி முழுசா இருந்தது இல்ல. முழுசா கிடைச்ச இந்த ஒரே ஒரு பீஸ் டைட்டானிக் பிஸ்கெட் தான் ஏலத்துல கிரீஸ் நோட்டஸ் சேர்ந்த ஒருத்தர் 20 லட்சம் கொடுத்து வாங்கினாரு. டில் டேட்டுக்கு இதுதான் விலை உயர்ந்த பிஸ்கெட்டா இருக்கு. இருந்துட்டு போ. ஒரு பைப்பிள்ளைங்க ஒரு பக்கம் இருக்கும்போது பாப்கார்ன் தொடுறதுக்காகவே தியேட்டருக்கு போற பாப்கார்ன் விரும்பிகள் இருக்காங்கல்ல. ஆல்ரெடி தியேட்டர்ல நீங்க வாங்குற பாப்கார்னோட விலை அதிகமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட அந்த நினைப்புல பாப்கார்ன் அள்ளி போடுறதுக்கு வந்திருக்காங்க பெர்கோங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனியோட பாப்கார்ன்ல ஒரு சின்ன பக்கெட் வாங்குறதுக்கான பணத்துல நீங்க பார்க்க போற ஷோல இருக்க எல்லா டிக்கெட்டையும் புக் பண்ணிடலாம். அதேதான் இந்த பெர்கோஸ் கம்பெனியோட சின்ன பக்கெட் பாப்கார்னோட விலை $250. நம்ம ஊர் மதிப்புல 22,000 ஓவா. என்ன பண்ணணும்? அதுல தங்கத்தை கலந்து விடணும். எக்ஸாக்ட்லி. இந்த பாப்கார்ன்ல 23 கேரட் கோல்டு ஃபிளேக்ஸ் ஒவ்வொரு பாப்கார்ன் மேலயும் மசாலா மாதிரி தூவி விட்டுருக்காங்க. உலகத்தோட எக்ஸ்பென்சிவான பாப்கார்ன் இது. அடகு வைக்க முடியுமா? பைசைக்கிள். தெரியாம கேக்குறேன், அது 23 கேரட் ஒரிஜினல் கோல்டா? சும்மா இது என்ன ஏமாத்துறானுங்க சார். மலேசியா காசுக்கு 800 வெள்ளி கொடுத்து பாப்கார்ன் வாங்குவேன். 800 வெள்ளிக்கு ஒரு தோடு வாங்கிடலாம் சார், இல்ல ஒரு ரிங் வாங்கிடலாம் ஒரிஜினல் கோல்டு. ஆனா இது அந்த கம்பெனி இன்னும் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இதை இன்னும் வாங்கி திங்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, பொதுவா பொதுமக்கள் வாங்கி ஓட்டுற சைக்கிள் 5000ல இருந்து 30,000 வரைக்கும் இருக்கும். இன்னும் ப்ரொஃபஷனலான ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்ல போனா அது 1 லட்சம் வரைக்கும் போகும். ஆனா சைக்கிள் உலகத்தோட டாப்ல இருக்க விலை உயர்ந்த சைக்கிள் தான் இந்த சைக்கிள். எந்த அளவுக்கு வேலை அதிகம்னா, இந்த சைக்கிள் வாங்குற காசுல நீங்க ரோல்ஸ் ராய்ஸ் காரையே வாங்கிடலாம். இந்த சைக்கிளோட பேரே 24K கோல்டு எக்ஸ்ட்ரீம் மவுண்டைன் பைக்குங்கிறது தான். இந்த மிதிவண்டி விலை எவ்வளவு? இந்திய மதிப்புக்கு வெறும் 9 கோடி ரூபாய் தான். முன்னால சொன்ன மாதிரி இந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு முழு ரோல்ஸ் ராய்ஸ் காரையே டாக்ஸ் கட்டி முறையா எடுக்கிறதோட இன்னும் சில லக்ஸரி கார்களையும் வாங்கி வச்சுக்க முடியும். ஹவுஸ் ஆஃப் சாலிட் கோல்டுங்கிற பேர் வச்சிருக்க கம்பெனி தான் இந்த சைக்கிளோட மேக்கர்ஸ். 9 கோடி ரூபாய் கொடுக்கிற அளவுக்கு சைக்கிள் என்ன இருக்குன்னா, இதோட பெல்லு பிரேக்ல இருந்து வீல்ல இருக்க போக்ஸ் வரைக்கும் அத்தனையுமே ஓட்டிட்டு போறதா விடுங்க சார். இப்போ சைக்கிள்ல போனா சைக்கிள் எங்கேயாவது நிப்பாட்டிட்டு போகணும்ல? கண்டிப்பா இருக்காது, கண்டிப்பா இருக்காது. வீட்டுல வாங்கி வைக்க வேண்டியது அழகு. இதுல என்ன அழகு இருக்கு? சைக்கிள்
ஐயோ, வரட்டா கொண்டு போயிடுவான். அவன் ஒரு பெல்லை கலட்டிட்டு போனாலே அவன் வீடு கட்டிடுவான். 9 கோடினா பெல்லு மட்டும் 1 கோடி இருக்கும்ல. இதெல்லாம் என்ன சார் இது? பாடியை தக்கற ஃப்ரேமு, ஹேண்டில்ஸ், வீலு, பிரேக்கு அத்தனையும் முன்னாடி சொன்ன மாதிரியே கோல்டுங்கிறத தாண்டி 500 கோல்டு சஃபையர்ஸையும் 600 பிளாக் டைமண்டையும் ஒட்டி வச்சிருக்காங்க. டெஸ்ட் கிடைக்குமா? நைஃப் காய்கறி நறுக்கிறதுல இருந்து பழத்தை அறுக்கிறது வரைக்கும் கிச்சன்ல முக்கியமான மேட்டரா புழங்கப்படுறதா இந்த நம்ம யூஸ் பண்ற நார்மலான கிச்சன் நைஃப்லயே அதிக விலைக்கு விற்கிறதும் பயங்கர ஷார்ப்பானதும் தான் இந்த நெஷ்முக் டைமண்ட் ஸ்டஃப்டு நைஃப். மேக்ஸிமம் என்ன 1 லட்சம் விலை இருக்குமான்னு நினைச்சீங்கன்னா இந்த கத்தியோட விலை 35 லட்சம். இதெல்லாம் யாரையா வாங்குறாங்க? ஒன்னும் அதீத பணக்காரங்க இல்ல கத்தியை வாங்கி கலெக்ட் பண்றவங்க தான். சரி, அறுக்காம கத்திக்கு வருவோம். டீப் பிளாக் கலர் டைமண்ட் லைக் கோட்டிங்க கொடுத்து கார்பன் ஸ்டீல் மெட்டீரியலால இந்த கத்தியை உருவாக்கி இருக்காங்க. அதோட பிளேட மட்டும் நியோபியம் ஸ்டீலால ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணிருக்காங்க. எப்பேற்பட்ட சூட்டையும் தாங்கும், ஆசிட்ல போட்டாலும் அப்படியே இருக்குமா? எதுக்குடா கத்தியில வைரம்? போது மினுக்கும் இல்ல. டிஷ்யூ பேப்பர்ஸ் அது பாருங்க, மேட் இன் ஜெர்மனி. இல்ல இப்ப இந்த கத்தியால வெங்காயம் இருக்கும்போது கை அறுத்துக்கிட்டா அழுறதா சிரிக்கிறதா? அப்பா 35 லட்சம் கத்தியால கை அறுத்துக்கிட்டேங்கிறதா என்ன செய்யுது? ஏங்க, நான் கூட ஏதாவது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றது எல்லாமே தேவையில்லாதது. இந்த அடுத்தது வந்துருச்சாம்ல டிஷ்யூ பேப்பர். ஜெயிலர் படத்துல முக்கிய கேரக்டர்ல வந்து இந்த டிஷ்யூ பாக்ஸோட விலையே 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்குள்ள தான். ஒட்டினது துடைக்கிறதுக்காக 1 டைம் யூஸபிளா இருக்கு இந்த டிஷ்யூ பேப்பரை கூட அநியாய விலைக்கு விற்கிறதுக்கும் அதை வாங்குறதுக்கும் அகில உலகத்துல மக்கள் இருக்காங்க. தொடச்சிட்டு கசக்கி போடுற இந்த டிஷ்யூ பேப்பர் பாக்ஸ்லயே அதிக விலைக்கு விற்கிறது ஜப்பானை சேர்ந்த இந்த டிஷ்யூ பாக்ஸ் விற்கிற பிராண்டோட தான். ஒரு பாக்ஸோட விலை 9000 ரூபாய். அந்த விலைக்கு விற்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணமும் வச்சிருப்பாங்கல்ல. இந்த டிஷ்யூ பேப்பர் மிஷினாலேயோ ஆர்டிபிஷியலான விஷயங்களாலேயோ உருவாக்கப்படுறது இல்லையா, முழுக்க ஆர்கானிக் முறையில மனிதர்களாலேயே உருவாக்கப்படுதான். அதோட இந்த டிஷ்யூ பேப்பரை டச் பண்ணாலே டாப் குவாலிட்டியான ஃபீலிங் கிடைக்குமா? இந்த டிஷ்யூக்கள்ல 12 கலர் வெரைட்டியும் கொடுக்குறாங்களா. இதே ஜப்பான் கம்பெனி டவலும் விற்கிறாங்க. ஆனா அதை விட இந்த டிஷ்யூ பேப்பரோட விலை அதிகங்கிறது தான் கத்திய சோதனை. கோகோ கோலா கேன் நம்ம நார்மலா பாக்குற டின்ல ஓகே 9 கலர் வச்சுக்க, கையால கூட செய்யி, நல்ல குவாலிட்டியில போடு. என்ன பண்ண போறோம்? நாமளாவது பரவாயில்ல, அத ஒரு மரியாதையா வாய் தொடச்சுக்குவோம், கை தொடச்சுக்குவோம். இத 9000க்கு வாங்கி வெளிநாட்டுல வில்லு பார்ப்போம். நம்மளாம் அதை எடுத்தோடனே மேல கொண்டு போவோம் வாய்க்கு, அவங்க எடுத்தோடனே பின்னாடி தான் கொண்டு போவாங்க. ஆனா அந்த கலரா இருக்கிறது அவங்க சின்ன சின்ன இதுகள் செய்வாங்க தானே, உருவங்கள் ஜப்பான்ல எல்லாம். அது நல்லா இருக்கும். அதுக்கு பேசாம அந்த கலர் பேப்பர் வாங்கிட்டு போலாம்ல. ஐயோ, ஆனா இதையும் வாங்கிறாங்க. இந்த கிளீனெக்ஸ் பிராண்ட் தெரியும், அது இங்கேயும் இருக்கு. நாங்க வாங்குற டிஷ்யூ எவ்வளவு தெரியுமாடா? 10 ரூபாய்க்கு 4டா. நல்லா உழைக்கும்டா. நீங்க என்னடா 9000 ரூபாய்க்கு ஒரு டப்பா வாங்கிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க, நான் 9000க்கு அதை வாங்கி வச்சிருக்கேன். இவர் வளமையா செய்யற வேலை மாதிரி கட்லெட்டு அந்த ரோல்ஸ் எல்லாம் பொரிச்சிட்டு அதுல எண்ணெய் ஊரட்டும்னு எடுத்து வருவாரா? எப்படி இருக்கு? விற்கிற ஒரு கோகோ கோலாவோட விலை என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் ஒரு 50 ரூபா. ஆனா நம்ம வழக்கமா வாங்குற நார்மலான கேன் மாதிரி இருக்கு. இதோட விலை என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அக்கா, உங்களுக்கு தெரியுமா? 2 கோடி ரூபா. கண்டிப்பா கோல்டு சில்வர்னு எதையாவது கலந்து வச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதான் இல்ல. இது நம்ம தினமும் நார்மலா வாங்குற வெறும் கேன் தான். அப்புறம் என்ன ஸ்பெஷல்? இது வெறும் கேனுங்கிறது தான். அதாவது இதை மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஏற்படுற கோளாறால, எப்போது ஃபேக்டரியில நடக்கிற எரரால உள்ள கோலா இல்லாமயே வெறும் கேனா சீல் பண்ணப்பட்டு சில கேன்கள் வெளியே வரும். ரொம்பவே ரேரா வர இந்த ஃபேக்டரி இஷ்யூ கேன்களை வாங்குறதுக்கு கலெக்ட் பண்ற பைபிள்கள்ட்ட டிமாண்ட் அதிகம். அப்படியே இந்த ஒரு கோக் டின் கேனை ஆக்சுவலா 2 கோடி ரூபாய்க்கு வித்துருக்காங்க. அதான ஹைலைட்டே. பிரெட் பைத்தியம், அது மிஸ்டேக்கான பொருள். அதை 2 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க பாரு. வாங்கி என்னதான் செய்வது? இப்ப என்னன்னா எம்டி டின் இருக்குல்ல, அந்த எம்டி டின் கண்டிப்பா அந்த மூடி ஓபன்ல இருக்கும், அப்பதான் எம்டி ஆக்க முடியும். இது பை மிஸ்டேக் ஒண்ணுமே இல்லாம சீல் பண்ணிப்பட்டிருக்கு. அது இவங்களுக்கு ஐயோ அதிசயத்தை பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம நிறைய பிசினஸ் பண்ணலாமே. பின்னால ரோட்டைய போட்டு ஒரு நைட் ஃபுல்லா வச்சா எல்லாம் போயிடும். அதுல அந்த ஓட்டம் கூட இருக்காது, அது ஃபுல்லா சீல்ட் ஆனா எம்டி. மிஸ்டேக். ஆனா கொக்கோ கோலா காரனுக்கு சோக்கு தான்டா. மிஸ்டேக்கா போற விஷயங்களை காசாக்குறாங்க. ஏய்
பொதுவா பேசிக்கான ஃபுட் ஐட்டம்ல விலை கம்மியா இருக்க விஷயங்கள்ல ஒண்ணுதான் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியற பிரெட். ஆனா இத கூட அதிக மணி வச்சிருக்க பயபிள்ளைகளுக்கு அடாவடியா செலவு பண்ணி சாப்பிடறதா வழக்கமா வச்சிருக்காங்க. இதுதான் அந்த உலக மகா பிரெட். இது வெறும் 400 கிராமே 1,30,000 ரூபாய்க்கு மேல விலை. எல்லா பேங்க்லயும் லோன் போட்டா தான் எனக்கு ஒரு பன்னி கிடைக்கும். ஸ்பெயின்ல இருக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு பேக்கரியில தான் இந்த பிரெட் உருவாக்கப்படுது. லட்சத்துல இதுக்கு விலை வைக்கிறாங்கன்னா வேற என்ன இருக்க போகுது. பன்னு மேல சாப்பிடக்கூடிய கோல்டு துகள்களும் சில்வர் துகள்களையும் போடுவாங்க. இந்த பிரெட் ஸ்பெஷலான கஸ்டமர்களுக்கு ஆர்டரின் பேரில் மட்டும் தான் செய்வாங்க. குறிப்பா மிடில் ஈஸ்ட்ல இருக்க ஷேக்குகளும் சைனால இருக்க மொரட்டு தொழிலதிபர்களும் தான் இவங்களோட கஸ்டமர்களா. இந்த பிரெட் சாப்பிடுறதுக்கு செம சாஃப்டா இருக்குங்கிறதோட இதுல இருக்க எடிபிள் கோல்டோட சாப்பிடும் போது டைஜஷனும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. கழுத்துல காதுல மாற்றதோட மட்டும் இல்லாம தட்டுல வச்சு திங்கிறாங்கிறது ஹைலைட். ஒரு 1,30,000 கொடுங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் 2 நிமிஷத்துல ஆக்கி தொண்டு போறதுக்காக தான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எல்லாம் வாங்குவோம். இப்பி மேகின்னு 1008 வகையில நம்ம ஊர்லயே விக்குது. அதெல்லாம் அதிகபட்சம் 1000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும், இன்க்ளூடிங் கப் நூடுல்ஸ். ஆனா வேர்ல்டோட காஸ்ட்லியான கப் நூடுல்ஸும் இருக்குது. இதுதான் அது. ஹேரா ஸ்பாட் நூடுல்ஸ்ங்கிற இதோட விலை 3700 ரூபா. வேண்டாம், அதே காசுல 100 பாக்கெட்டுக்கு மேல இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வாங்கிடலாம். ஐடியா இல்லாத பசங்க. காரணம் ஆஃப் த விலை என்னன்னு பார்த்தா இது வரை இந்த கப்பு மேல தங்க முலாம் பூசி இருப்பாங்க. நான் கேட்டேனா டைனிங் பிப்பு போர்க்கோட சேர்ந்து வரும். இதுல ஆறுதல் தர ஒரு மேட்டர் தான், இந்த நூடுல்ஸ் விக்கிற பணத்துல ஒரு % வெல்ஃபேர்ல டொனேஷனாவும் கொடுத்துருவாங்க இந்த கம்பெனி. வாட்டர் பாட்டில் தண்ணியை எந்த இடத்துல இருந்து எடுத்து குடிக்கவோ இல்ல போற இடத்துக்குள்ள பார்சல் பண்ணிட்டு போறதுக்கோ எல்லா மக்களும் யூஸ் பண்ற வாட்டர் பாட்டில் ஆவரேஜா நம்ம ஊர்ல 50 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் மெட்டீரியலை பொறுத்து விற்பாங்க. அதோட குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி இன்னும் கூட ரேட் ஏற வாய்ப்பு இருக்குனாலும் அது ஆயிரங்களை தாண்ட வாய்ப்பு கம்மி தான். ஆனா இப்ப நீங்க திரையில பாத்துக்கிட்டு இருக்க இந்த வாட்டர் பாட்டிலோட விலை ஒரு பென்ஸ் BMW காருக்கு ஈக்குவலானது. பார்க்க வினோதமா இருக்க இந்த வாட்டர் பாட்டில் தான் உலகத்திலேயே விலை உயர்ந்தது. அமெரிக்க மதிப்புலயே இது $60,000. நம்ம ஒரு மதிப்புல கிட்டத்தட்ட 60 லட்சம். நார்மலான வாட்டர் பாட்டில் இல்லாம ஒரு பெண்ணோட தலையை சல மாதிரி இதுல செதுக்கி வச்சிருக்கிறதோட அந்த தலைக்கு 60 லட்சம் விலையை கொடுக்கற அளவுக்கு 24 கேரட் கோல்டாலேயே அதை மொழிகி வச்சிருக்காங்க. இந்த பெண் மூஞ்சி வாட்டர் கேனை பத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா இது உலகத்திலேயே ஒண்ணுதான் இருக்கு. என்கிட்டயும் ஒண்ணு இருக்கு. அதோட 60 லட்சம் ரூபாய் வாட்டர் கேனுக்குள்ள இவங்க ஊத்தி வச்சிருக்க தண்ணி நார்மல் கிடையாது. பிரான்ஸ், பிஜி, ஐஸ்லாண்ட்ல இருக்க பனிப்பாறைகளை உருக்கி அதுல இருந்து கிடைச்ச ஃப்ரெஷ்ஷான வாட்டரையும் அதுல சாப்பிடக்கூடிய தங்க துகள்களையும் கலந்துதான் இந்த வாட்டர் பாட்டில உருவாக்கி இருக்காங்க. என்னடா தங்கத்துவல் என்ன பதில பல பல பலன்னு வருவேன். எம்ஜிஆர் மாதிரி தங்கத்தை வாங்கி சாப்பிட்டேன். ஏதோ ஒரு அவங்க லட்சத்துல பில்லு ஏத்தணும் அப்படின்னா அதுல கொஞ்சம் வந்து இந்த தங்கத்துவலை போட்டா போதும் சார். தங்கம் போட்டிருக்கோம் சார், அது இவ்வளவு சார். அது எவ்வளவு போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அது தங்கமே இல்லடா அது. ஐயோ, இப்ப நான் ஒரு vlog பண்ணவா கோல்டு ஃபுட் ஈட்டிங்னு பண்ணிட்டு நான் சொல்லவா 2 லட்சம் ரூபாய்க்கு நான் அதை வாங்கி சாப்பிட்டேன். இங்க இருக்கு அந்த எடிபிள் கோல்டு இருக்கு. எவ்வளவு? 20 வெள்ளி. 10 பேப்பர், சின்ன பேப்பர் 20 வெள்ளி. ஆக்சுவலி அப்படி ஒரு ஐடியா இருக்கு, வீடியோ பார்ப்போம். காதலர் தினத்துல இருந்து கல்யாண தினம் வரைக்கும் ஸ்வீட் ஐடு கொண்டாடுன்னு பெரும்பாலான ஃபெஸ்டிவல்கள்லயும் லேடிஸ் அதிகமா விரும்புற சாக்லேட்டாவும் இருக்கிறதா இந்த டைரி மில்க். அதுல ஸ்மாலஸ்ட் வெர்ஷன் 10 ரூபாயில இருந்து சில்க் பபிள்னு 500 ரூபாய் வரைக்கும் விற்கிறதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம 1000 ரூபாய்க்கு ஸ்பெஷல் எடிஷன் விற்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பைக்கை வாங்கிடலாங்கிற அளவுக்கு இருக்க விலையில ஒரு டைரி மில்க் சாக்லேட்டை பார்த்திருக்கீங்க? கேட்பரி கோல்டு விஸ்பா பார் 1,32,000 ரூபா ஒன்லி. நீங்க கேட்டது கரெக்ட் தான். $1,200 விலை மதிப்போட இருக்கு இந்த சாக்லேட். அவ்வளவு வேல்யூ அதிகமா சொல்றதுக்கும் காரணம் இருக்கு. இந்த சாக்லேட்டை சுத்தி இருக்க அந்த பேப்பரையே 24 கேரட் கோல்டால உருவாக்கிட்டாங்க. சும்மா கிடக்குது, எங்க விக்குதுன்னு சொன்னா வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம்னு கணக்கு போட்டீங்கன்னா இது விற்பனைக்கு அல்ல, வெறும் மார்க்கெட்டிங் ஸ்டண்டா உருவாக்கப்பட்ட மேட்டர் தான். ஆனா இந்த விலையை விட கொடூரமான விலைக்கு விக்கிற சாக்லேட் எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு. போர் அடிச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. எங்கிட்ட சாக்லேட் இருக்கு. அப்படியா? இந்த வீடியோ தானே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோல அதிரடியான விலைக்கு விற்கிற அன்றாட பொருட்களை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பார்த்ததுல எதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. தலை விடுதலை பாருடா. அம்மா என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க? தோனி சூரி கண்ணு மைக்ரோஸ்கோப்புடா. அங்கடா ஏன் வருது? என்னது? அதுல பாக்குறாரா ஒரு ஆம்பளை பாக்குறாருல, பாருடா தலை விடுதலை பாருடா அப்படின்னு பாட்டு இருக்கா? ஆமா, அது ஏன் டா வருது அப்படின்னு பாட்டு இருக்கா? முதல்ல இருக்கு. இந்த விவேகம் படத்துல அறிவிச்சு தொலை விட்டு தொலை போருடா அறிவத்தோட பாட்டு. தலை விடுதலை பாக்குறது, அங்க ஏசுற டா வருது. அதுவும் பாக்குறது, அது பைனா கூலர். தலை விடுதலை பாருட கூலர் பாரு பைனா இல்லையே.
தலை விடுதலை பாருடா தான் வரும். அது ஏன்டா தலை விடுதலை ஐப்ரோ இல்ல, தலை விடுதலை கண்களில் பாரடா. தலை விடுதலை கண்களில் பாரடாவா? பாட்டு லிரிக்ஸ் மறந்து போச்சு. தலை விடுதலை கண்களில் பாரடா, அப்படியா தெரியலங்க. ஆனா தலை விடுதலை, இந்த தலை விடுதலையில ஒரு பாட்டு தான் இருக்கு, அது அதுதான் வச்சு முடிஞ்சா வச்சுக்கிங்க, இல்லாட்டி போங்க. கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு காட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணா தட்டி விடுங்க. சேனலே பிடிச்சிருக்கா அதுல போடுங்க. இந்த வீடியோல நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னெட் ஃபேக்ட்ஸ். இதுல ஏதோ பயன்படுத்தணும்னு கேட்டாருல, வேணாம் சார். இதில் ஏதாவது ஒரு பொருளோட விலை எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரைஸை நான் 1 வருஷத்துக்கு குடும்பம் நடத்திடுவேன். எதுக்கு அம்மா இதில் அம்மாவுக்கு ஆசை வந்துருச்சு. எதில் தெரியுமா? அந்த தண்ணி பாத்திரம் இருக்குல்ல, நெளிஞ்சு போன பொண்ணு மூஞ்சி, இதில் ஒன்று வாங்கி நம்ம வீட்டில் வைக்கலாமா? வச்சு அழகாதிங்களா, அழகா இருக்குமா? சாம போ, இல்லாட்டி அப்படியே வாங்கிட்டு. ஆமாம், இல்லாட்டி இப்போ நாளைக்கு போய் அதை வாங்கிட்டு தான் வருவேல. ஆனால் இந்த தங்க முலாமை வச்சுக்கிட்டு ஓவரா தாண்டா பண்ணுவீங்க. அந்த சைக்கிளு, இந்த துபாயில் வேற ஒரு காஃபி இருக்காங்க. யூஸ்வலாக மலேசியாவில் எல்லாம் காஃபி அப்படின்னா மேக்ஸிமம் 30 ரிங்கெட் வரும், எக்ஸ்பென்சிவ் காஃபி அப்படின்னா. துபாயில் ஒரு காஃபி இருக்கா, அது வந்து அந்த பர்ஜ் கலீஃபாவில் டாப் எத்தனையாவது 100 எத்தனையாவோ மாடியில் போயிட்டு கோல்டு காஃபி அப்படின்னு கேட்டால் நல்ல ஒரு குண்டானில் காஃபி போட்டு அதுக்கு மேலே இந்த தங்க ஷீட் இருக்குல்ல, அதை போட்டு ஒரு பேரிச்சம்பள கொட்டையும் வச்சிருவாங்க. பேரிச்சம்பளத்தை அதில் ஒரு கடி இதில் ஒரு குடின்ட்டு கடிச்சிட்டு வர்றதுக்கு மலேசியா காசுக்கு கிட்டத்தட்ட 180 வெள்ளி, 180 ரிங்கெட். எல்லாம் அதே முலாமு தான், வேற ஒரிஜினல் தங்கத்தையா போடுவாங்க. அதை கூட கற்பனையில நினைச்சுதான் வச்சிருக்கோம். ஆனா நீங்க சொல்லலாம், இவ்வளவு வெறுப்பா பேசுறீங்களே, அப்ப உங்களுக்கு அது பிடிக்காதான்னு கேட்க, பிடிக்காது. துபாய்க்கு போனா அதை குடிச்சு பார்க்கணும் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா தங்க முலாம் போட்டு சீப்பா இருக்கிறது அதுதான், 180 வெள்ளியா. அப்ப நீங்க கேட்கலாம், 3 காஃபி வாங்கி 3 பேரும் குடிக்க போறீங்களா? நோ நோ நோ, 1 வாங்கி ஊதி ஊதி குடி. அப்போ அந்த ஓனர் வந்து பார்ப்பாருல, ஷேக் வந்து பார்ப்பாரு, என்ன செய்வீங்க 1 வாங்கி 3 பேர் குடிக்கிறாங்கன்னா, நம்ம ரொம்ப சூடாக இருக்குல்ல முருகா. ஆமாம் முருகா, ரொம்ப சூடாக இருக்கு முருகா. அவர் டேய் பர்ஜ் கலீஃபா மூடுற டைம் கூட வந்து காலையில் வந்தீங்கடா, ஊதி ஊதி குடிச்சிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு. அப்படித்தான் பண்ணியான்னு, வேற வழி இல்லை. அதுவும் இல்லைன்னு வைங்களேன், 180 வெள்ளியும் கொடுக்க முடியாது, துபாய்க்கும் போக முடியாதுன்னா 20 வெள்ளி 10 கோல்டு ஷீட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நம்ம குடிப்போம்ல டீ, அதுல வச்சு ஓட்டுறதுதான், வேற வழியே கிடையாது. அப்படி பண்ணினாதான் உண்டு. அந்த ஸ்வீட்ஸ்க்கு மேல எல்லாம் போடுவாங்க கோல்டு, எடிபிள் கோல்டு பேப்பர். ஆமா, அதெல்லாம் உண்மையான தங்கம்னு நினைச்சு சாப்பிட்டு இருக்கேன். திருக்குறள் மாதிரி ஒரு 2 அடியில ஒரு இதுக்கு ஒரு தத்துவம் சொல்லணும்னா, இந்த தங்கம் எல்லாம் இப்படி இப்படி திங்கிறவங்களுக்கு, டேய் நீங்க தங்கத்தை தின்னாலும் வெள்ளிய தின்னாலும் உங்களுக்கு எங்களுக்கு ரத்தம் சோப்பு தாங்கிற மாதிரி மங்களகரமா மஞ்சள் தாண்டா. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.